ஹலோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி ரெசிபி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நெய் இல்லை வெண்ணெய் இல்லை எண்ணெய் எது இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதில் பட்டை, லவங்கம், பிரியாணி எல்லாம், கிராம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆனியன் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கேன். ஸோ வெஜிடபிள் பிரியாணிக்கு காய்கறி கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ என்ன காய்கறினா வந்து பீன்ஸு, கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துட்ட பிறகு இப்போ நான் டொமேட்டோ போட்டு வதக்கிட்டுருக்கேன். ஸோ இதை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா இது ரெண்டும் வதங்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்ம பீன்ஸு, கேரட்டு போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போட்டு நல்லா வதக்குறேன். பாருங்கள். பார்த்திங்கன்னா காய்கறி எல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம மிளகாத்தூள் போடுறேன். 3 டீஸ்பூன் மிளகாத்தூள், 3 டீஸ்பூன் தனியாத்தூள் போடுறேன். ஸோ இது போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு நெக்ஸ்ட் நான் கேர்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கேர்டு ஒரு கப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த கேர்டும் வந்து போட்டுக்கிறேன். அதில் போட்டு நல்லா வதக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அதை வந்து சாட்டே பண்ணுங்கள். சாட்டே பண்ணிவிட்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 கப் ரைஸ்க்கு 2 கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அவ்வளோ குவான்டிட்டி ஆட் பண்ணிவிட்டு நல்லா பாயில் ஆகட்டும். வாட்டர் நல்லா பாயில் ஆகிட்ட பிறகு நீங்கள் ஊற வச்ச ரைஸை வந்து அதில் போட்டுடலாம். போட்டுட்டு நான் வந்து க்ரீன் பீஸும் அதுக்கப்புறம் சோயாபீனும் போட்டிருக்கேன். விஷ் இருக்கவங்க போட்டுக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். ஸோ நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா வாட்டர் பாயில் ஆன பிறகு ரைஸை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு தம் போட்டுட்டு ஒரு 45 மினிட்ஸ் குக் ஆகிடும். ஸோ குக் ஆகிட்ட பிறகு ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான். சால்ட் வந்து எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். ஹலோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடபிள் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பட்டை, லவங்கம்,